ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்கிங் விசஸ் பேமெண்ட் பேங்கிங் இந்த ரெண்டுக்குமான டிஃப்ரென்ஸ் என்ன அப்படிங்கிறத வந்து இன்றைக்கி பார்க்கலாம். சரிங்களா? ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்கிங் விசஸ் பேமெண்ட் பேங்கிங் இது பார்க்கறதுக்கு முன்னாடி இது வரத்துக்கு காரணமாக இருந்தது பார்த்திங்கன்னா இந்த ஃபைனான்சியல் இன்க்ளூஷன் அப்படிங்கிறதுங்க. ஸோ ஃபைனான்சியல் இன்க்ளூஷன்னா என்ன அப்படின்னா, நம்ம இதுக்குன்னு தனியாகவே ஒரு லெசன் போட்டிருக்குது. அதில் ஃபுல்லாக டீட்டெயிலாக போட்டிருக்கேன். சிம்பிளாக மட்டும் சொல்கிறேன். ஃபைனான்சியல் இன்க்ளூஷன் அப்படிங்கிறது வந்து எல்லா மக்களுக்கும் எல்லாமே போய் சேரணும், பேங்கிங் பொறுத்த வரைக்கும். சரிங்களா? இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா ரூரல் ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா பேங்கிங் ஃபெசிலிட்டி ரொம்ப கம்மியாக இருக்குது. அப்போ வந்து அங்கே வந்து பேங்க்ஸ் கொண்டு போய் சேர்த்தணும் அப்படிங்கிறது. ரெண்டாவது வந்து நிறைய விவசாயிகளுக்கு, இப்போ நிறைய வந்து சிறுதொழில் பண்ணுறவங்களுக்குலாம் வந்து பேங்கிங்கோட இது கிடைக்கணும், ஃபெசிலிட்டி கிடைக்கணும். ஸோ அதுக்காக இந்த ரெண்டு விஷயத்துக்காக சொன்னீங்கன்னா இந்த ஃபைனான்ஸ் இன்க்ளூஷன் அப்படிங்கிறது வருது. சரிங்களா? அதாவது எல்லா மக்களுக்கும் போய் பேங்கிங்கோடைய ஃபெசிலிட்டி போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஃபைனான்ஸ் இன்க்ளூஷன் வருது. சரிங்களா? அதனுடைய பேஸ் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்கிங்கும் பேமெண்ட் பேங்கிங் அப்படிங்கிற கான்செப்ட் வருது. இந்த கான்செப்ட் எப்போ வருதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நச்சிகேட் மோர் கமிட்டி வந்து பார்த்தீங்கன்னா 2013 வந்து கவர்மெண்ட் வந்து அமைக்கிறாங்க. சரிங்களா? ஃபைனான்ஸ் இன்க்ளூஷனுக்காக ஒரு கமிட்டி அமைக்கிறாங்க. அந்த கமிட்டியோட பரிந்துரையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபைனான்ஸ் பேங்கிங்கையும் பேமெண்ட் பேங்கிங் பற்றி சொல்கிறாங்க. சரிங்களா? இது வந்து இந்தியாவில் கொண்டு வந்து இது மூலமாக ஃபைனான்ஸ் இன்க்ளூஷன் வந்து அதிகப்படுத்தலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ரகுராம் ராஜன் இருக்கிறப்ப தான் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து இன்னும் டெவலப் ஆகுது. மெயினாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கண்ட்ரீஸ் இருக்குது. இப்போ யூஎஸ்ஏ பார்த்தீங்க அப்படின்னா கம்யூனிட்டி பேங்கிங் சொல்லுவாங்க. சரிங்களா? அதுமாதிரி வந்து நிறைய ஆஃப்ரிக்கன் கண்ட்ரீஸ்லையுமே இருக்குது. ஸோ இது வந்து இந்த கான்செப்ட் இந்தியாவுக்கு ஃபஸ்ட்டு கொண்டு வந்தாங்க சொல்லலாம். பட் இது வந்து வேறு டிஃப்ரெண்டான ஒரு இதில் வந்து நிறைய கண்ட்ரீஸில் இருந்திருக்கு. சரிங்களா? இதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா யூனிவர்சல் பேங்கிங் விசஸ் டிஃபரன்சியேட்டட் பேங்கிங். இந்த ரெண்டு என்ன டிஃபரன்ஸ் பார்த்தீங்க. இப்போ யூனிவர்சல் பேங்கிங் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா இப்போ காமனாக இருக்குது பார்த்தீங்களா. இப்போ எஸ்பிஐ பேங்க் இருக்குது, ஐசிஐசிஐ இருக்குது, ஹெச்டிஎஃப்சி இருக்குது, ஆக்சிஸ் பேங்க் இருக்குது. இவங்க எல்லாம் வந்து யூனிவர்சல் பேங்கிங். சரிங்களா? யூனிவர்சல் பேங்கிங் அப்படின்னா அவங்க வந்து அவங்களுக்கான ரோல் அப்படிங்கிறது காமனான ஒரு ரோலாக இருக்கும். பேங்கிங் பண்ணக்கூடிய எல்லா ரோலுமே அவங்க பண்ணலாம் இருக்கும். பட் டிஃபரன்சியேட்டட் பேங்க் அப்படிங்கிறது வந்து அவங்க ஸ்பெசிஃபிகேஷனாக ரோல் கொடுத்துருவாங்க. சரிங்களா? அந்த குறிப்பிட்ட ரோல் தான் அவங்க வந்து ப்ளே பண்ண முடியும். அவங்க வந்து யூனிவர்சல் பேங்க் பண்ணக்கூடிய ரோலை வந்து டிஃபரன்ஷியேட் பேங்க் பண்ண முடியாது. உதாரணத்துக்கு வந்து இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஆர்பி இருக்குது. சரிங்களா? ரீஜனல் ரூரல் பேங்க் சொல்லுவாங்க. இவங்களுக்கு வந்து குறிப்பிட்ட ஃபங்க்ஷன் தான் பண்ண முடியும். இப்போ யூனிவர்சல் பேங்க் பண்ணுறாங்க. இப்போ வந்து ஆக்சிஸ் பேங்க் பண்ணுற எல்லாத்தையுமே வந்து ரீஜனல் ரூரல் பேங்க் பண்ண முடியாது. அது வந்து அர்பன் கோஆபரேட்டிவ் பேங்க் இருக்குது, அப்புறம் வந்து மைக்ரோ ஃபைனான்ஸ் இன்ஸ்டியூஷன்ஸ் இருக்குது, அப்புறம் வந்து நான் பேங்கிங் ஃபைனான்ஸ் கம்பெனிஸ் இருக்குது. இந்த மாதிரி நிறைய பார்த்தீங்கன்னா இந்தியாவில் கூடிய டிஃபரன்ஷியேட் பேங்கிங் சொல்லி நிறையா இருக்குது. சரிங்களா? அதே மாதிரி தான் ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்கிங்கும் பேமெண்ட் பேங்கிங் இந்தியாவில் கூடிய ஒரு ஒன் ஆஃப் த டிஃபரன்ஷியேட்டட் பேங்கில் வரப்போகுது. சரிங்களா? அடுத்தது இப்போ இந்த ஸ்மால் பேங்கிங் அப்படிங்கிறது கொண்டு வரதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2014 to 2015 பட்ஜெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனான்ஸ் மினிஸ்டர் அருண் ஜேட்லி வந்து அனௌன்ஸ் பண்ணுறாரு. சரிங்களா? இந்த மாதிரி ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்கிங் வந்து கொண்டு வர போகிறோம் அப்படின்னு சொல்லி அதுக்கான கைட்லைன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்பிஐ வந்து ரெகுலேட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி அவர் வந்து அந்த பட்ஜெட்டில் வந்து சொல்கிறார். சரிங்களா? அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நவம்பர் 2014 வந்து ஆர்பிஐ வந்து இதுக்கான கைட்லைன்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. ரிலீஸ் பண்ணி என்னென்னா அப்ளிகேஷன் வாங்குறாங்க. சரிங்களா? இப்போ ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்கிங் வந்து யார் யாருக்கு இருக்கும்போதுன்னு சொல்லி அந்த கைட்லைன்ஸ் பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன்ஸ் வாங்குறாங்க. கிட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா 41 பேர் வந்து அப்ளை பண்ணியிருப்பாங்க ஃபைனான்ஸ் பேங்க் லைசன்ஸ் கேட்டு. சரிங்களா? இதுக்கு வந்து யாருக்கெல்லாம் லைசன்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறதுக்காக ஒரு கமிட்டி போட்டிருப்பாங்க, எக்ஸ்டர்னல் அட்வைசரி கமிட்டி. ஓகேங்களா? பொதுவாக பார்த்தீங்கன்னா ஆர்பிஐல வந்து இந்த மாதிரி லைசன்சிங் கொடுக்கறதுக்குன்னு போடக்கூடிய கமிட்டி பார்த்தீங்கன்னா இந்த கமிட்டி தான், எக்ஸ்டர்னல் அட்வைசரி கமிட்டி சொல்லி போடுவாங்க. ஓகேங்களா? இஏசி கமிட்டிம்பாங்க இதை. இது பார்த்தீங்கன்னா உஷா தோரட் அப்படிங்கிற பேர் அவங்க கீழே பார்த்தீங்கன்னா இந்த கமிட்டி போடுறாங்க. இவங்க போட்டு பார்த்தீங்க அப்படின்னா மொத்தமாக 41 பேர்த்துல 10 பேர்த்துக்கு வந்து லைசன்ஸ் கொடுக்குறாங்க. சரிங்களா? 10 பேர்த்துக்கு வந்து ஸ்மால் பேங்கிங் ஆரம்பிக்கிறதுக்கான லைசன்ஸ் கிடைக்கிது. எப்போனா 16th September 2015 கிடைக்கிது. ஓகேங்களா? என்னன்னா இது வந்து இன் பிரின்சிபல் அப்ரூவல் அப்படிங்கிறாங்க. அது இன் பிரின்சிபல் அப்ரூவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து இப்போ 18 மாதம், அதாவது 1.5 வருஷம், இந்த 1.5 வருஷத்துக்குள்ளார இவங்களுக்கு வந்து இப்போ ஆர்பிஐ சொல்லி கொடுத்த கைட்லைன்ஸ் படி, ரூல்ஸ் படி அவங்க வந்து அந்த ஃபங்க்ஷன் ஆரம்பிச்சிருக்கணும்னு அர்த்தம். சரிங்களா? அதாவது இன் பிரின்சிபல் அப்ரூவல் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட மந்த் சொல்லியிருக்காங்க. இங்கே வந்து 18 மந்த் அது. ஓகேங்களா? 18 மாதத்துக்குள்ளார இந்த லைசன்ஸ் வாங்கின பேங்க்ஸ் எல்லாமே வந்து கரெக்டான நாம் படி பார்த்தீங்கன்னா அந்த ஃபைனான்ஸ் இது வந்து ஆரம்பிச்சிருக்கணும் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா இன் பிரின்சிபல் அப்படிங்கிறது. அடுத்து பேமெண்ட் பேங்க். பேமெண்ட் பேங்க்கும் சேம் அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா நவம்பர் 2014 இதுக்கு ஒரு கைட்லைன்ஸ் வரும். சேமாக தான் வரும். ஸ்மால் பேங்கிங்க்கும் சரி பேமெண்ட் பேங்க் ரெண்டுக்கும் ஒரே டைம் தான் வரும். அதுக்கு வந்து அடுத்து ஒரு கமிட்டி போடுவாங்க. இப்போ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து 72 பேர் அப்ளை பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? மொத்தம் 72 மெம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணியிருப்பாங்க இதுக்கு லைசன்ஸ் கேட்டு. இந்த கமிட்டியில் வந்து யாருக்கெல்லாம் வந்து லைசன்ஸ் கொடுக்கலாம்
அப்படி முடிவு பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நச்முத் மோர் கமிட்டி தான் பார்த்தீங்கன்னா நச்கேட் மோர் கமிட்டி தான் பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணியிருப்பாங்க சரிங்களா. ஸ்மால் பேங்கிங்க்கு உஷா தோரட்டு, பேமெண்ட் பேங்கிங்க்கு நச்கேட் மோர் கமிட்டி சரிங்களா. அதெல்லாம் நான் வச்சுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இதுக்கான அப்ரூவல் பார்த்தீங்கன்னா 19th August 2015 பார்த்தீங்கன்னா 11 பேங்க்ஸ் கிடைக்குது சரிங்களா. ஸோ 11 பேருக்கு பார்த்தீங்கன்னா பேமெண்ட் பேங்க் ஆரம்பிக்கிறதுக்கு லைசன்ஸ் கிடைக்குது. ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் ஆரம்பிக்கிறதுக்கு 10 பேருக்கு கிடைக்குது சரிங்களா. இது வந்து September 2015, இது வந்து August 2015. ஓகே, இப்போ இந்த ரெண்டு பேங்க்கான டிஃபரன்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாங்க. அதுக்கு முன்னாடி வந்து சில காமனான விஷயம் மட்டும் பார்த்துக்கலாம். இப்போ ரெண்டு பேங்க்குமே வந்து லைசன்ஸ் வந்து இப்போ ஆர்பிஐ தான் கொடுக்கும் ஓகேங்களா. லைசன்ஸ் கொடுக்குறது வந்து ஆர்பிஐ தான். அது வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் ரெகுலேஷன் ஆக்ட் 1949 செக்ஷன் 22 கீழே கொடுப்பாங்க சரிங்களா. செக்ஷன் 22 சரிங்களா, இது கீழே கொடுப்பாங்க. ஸோ பேமெண்ட் பேங்க்குக்கும் சேம் அது கீழே லைசன்ஸ் கொடுப்பாங்க சரிங்களா. ரெண்டு பேங்க்குமே பார்த்தீங்கன்னா செக்ஷன் 22 கீழே தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லைசன்ஸ் கொடுக்கும். அதே மாதிரி ரெண்டு பேங்க்குமே பார்த்தீங்கன்னா கம்பெனி ஆக்ட் 2013 கீழே வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும் சரிங்களா. ரிஜிஸ்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா ரெண்டு கம்பெனிக்கும் பார்த்தீங்கன்னா 2013 கம்பெனி ஆக்ட் கீழே பண்ணியிருக்கணும். இதுக்கும் அதே மாதிரி தான். அடுத்து இனிஷியல் கேபிட்டல் ஆரம்ப முதலீடு அப்படிங்கிறது 100 கோடி சரிங்களா. ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க்கும் சரி ரெண்டுக்குமே பார்த்தீங்கன்னா 100 கோடி தான். சேம், ரெண்டுக்குமே சேம் அதே தான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ப்ரொமோட்டர் கான்ட்ரிபியூஷன் பார்த்தீங்கன்னா இனிஷியலி வந்து 40% இருக்காங்க. இது வந்து ஃபிக்ஸ்டு ஃபார் 5 years சரிங்களா. 5 வருஷம் வந்து ப்ரொமோட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 40% வந்து ஷேர் வச்சிருக்கணும். அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி பார்த்தீங்கன்னா 26% வச்சுக்கலாம் ஓவர் 12 year சரிங்களா. 12 வருஷம் ஆகிறப்போ அவர் வந்து 26% எடுத்துக்கலாம். இது என்ன அர்த்தம்னு வைங்களேன், இப்போ வந்து பேடிஎம் இருக்கு இல்லைங்களா, பேடிஎம் பேமெண்ட் பேங்க்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா. அதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பேடிஎம்மோட அந்த ஷேர் ஹோல்டர் பேடிஎம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்பல்சரி 40% வச்சிருக்கணும் ஃபர்ஸ்ட். ஏன்னா அவங்க தான் ப்ரொமோட்டர். இப்போ ஒரு கம்பெனி இப்போ டாடா ஸ்டீல்னுங்கிறீங்களா, இப்போ டாடா ஸ்டீல் பார்த்தீங்கன்னா மொத்தமாகவே டாடா குரூப் சேர்ந்தது இல்லை. அது வந்து ஷேர் ஹோல்டர்ஸ் இருப்பாங்க. டாட்டாக்குன்னா ஒரு சம் பர்சன்டேஜ் ஆஃப் ஷேர் இருக்கும். அதே மாதிரி நிறைய கம்பெனி ஷேர் இருக்கும். பட் அவங்க தான் பார்த்தீங்கன்னா மேஜர் கான்ட்ரிபியூட்டராக இருப்பாங்க. அவங்க வந்து ப்ரொமோட்டராக இருப்பாங்க சரிங்களா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு இப்போ பேடிஎம் பார்த்தீங்கன்னா பேடிஎம் பேங்க்கு பார்த்தீங்க அப்படின்னா பேடிஎம் தான் பார்த்தீங்கன்னா ப்ரொமோட்டராக இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 40% வந்து அவங்க கண்டிப்பாக வந்து ஃபர்ஸ்ட் இனிஷியல் பீரியட்ல அவங்களுடைய ஷேர் வந்து 40% இருக்கணும். அதுக்கப்புறமா ஒரு 12 வருஷத்துக்கு அவங்க ஷேரை குறைச்சி அது 26% கொண்டு வந்துக்கலாம். இது வந்து ரெண்டு பேருக்கும் பொருந்தும் சரிங்களா. ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்கிங் பொருந்தும், பேமெண்ட் பேங்கிங் பொருந்தும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் சரிங்களா. இப்போ இந்த பேங்க்ல வந்து ஃபாரின் இன்வெஸ்ட் பார்த்தீங்கன்னா அப் டு 75% வரைக்கும் பேங்க் ஃபாரின் இன்வெஸ்ட் பண்ணலாம். சேம் ரெண்டுலையுமே பார்த்தீங்கன்னா 74% வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா எஃப்டிஐ மூலியமா இன்வெஸ்ட் பண்ணலாம் சரிங்களா. எஃப்டிஐ மூலியமா 74% வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேங்க்லையும் இன்வெஸ்ட் பண்ணலாம். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 49% வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக் சாங்ஷன், அதாவது வந்து நீங்கள் வந்து ப்ரீ அப்ரூவல் தேவையில்லை சரிங்களா. 49% வரைக்கும் ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு ப்ரீ அப்ரூவல் தேவையில்லை. ஸோ ரிமைனிங் இருக்குது பார்த்தீங்களா, ரிமைனிங் இருக்கக்கூடிய 25% இருக்கு பார்த்தீங்களா, அதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீ அப்ரூவல் வாங்கிட்டு தான் மீதி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும் சரிங்களா. அடுத்து எலிஜிபிள், நீங்கள் வந்து ஸ்மால் பேங்கிங் ஆரம்பிக்கணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஏற்கனவே பார்த்தீங்கன்னா 10 years வந்து பேங்கிங் அண்ட் ஃபைனான்சியலி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற கம்பெனியாக இருக்கணும் சரிங்களா. இந்த கம்பெனி ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்கிங் ஆரம்பிக்க கம்பெனி பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வந்து 10 years வந்து பேங்கிங்லேயும் ஃபைனான்ஸ்லேயும் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அதாவது பார்த்தீங்கன்னா வந்து ஒன்று வந்து அவங்க வந்து நான் பேங்கிங் ஃபைனான்ஸ் கம்பெனி வச்சிருக்கலாம், இல்லைன்னா பார்த்தீங்கன்னா மைக்ரோ ஃபைனான்ஸ் இன்ஸ்டியூஷன் வச்சுக்கலாம், இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்ஸ்டியூஷன் வச்சுக்கலாம். இந்த மாதிரியான ஏற்கனவே பார்த்தீங்கன்னா பேங்கிங்லேயும் ஃபைனான்ஸ்லேயும் அவங்க 10 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு மட்டும் தான் ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் வைப்பாங்க. ஆனால் பேமெண்ட் பேங்கிங் பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட எனிவன் சரிங்களா. எல்லாமே நீங்கள் ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. ஏற்கனவே நீங்கள் வந்து வேலட் வச்சுட்டு இருக்கீங்க, ஸோ அவங்க வந்து அப்ளை பண்ணலாம். இல்லை வந்து பெரிய செயின் மார்க்கெட் வச்சுக்கிறாங்க சரிங்களா, சூப்பர் மார்க்கெட் வச்சுக்கிறாங்க, சரி எனிவன் ஆல்மோஸ்ட் எல்லாருமே அப்ளை பண்ணலாம். பெரிய அளவுக்கு பார்த்தீங்கன்னா பேமெண்ட் பேங்கிங் பற்றி ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா கம்பல்சரி பார்த்தீங்கன்னா ரெண்டு பேங்க்குமே சரி 25% ஆஃப் பிரான்ச்சஸ் இன் அன்பேங்க்டு ரூரல் ஏரியா இருக்கும் சரிங்களா. பேங்க் இல்லாத ரூரல் ஏரியாவில் தங்களுடைய பிரான்ச்சஸில் 25% கண்டிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு பேருமே வச்சிருக்கணும். ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் வச்சுக்கணும், ஸோ பேமெண்ட் பேங்க் வச்சுக்கணும் சரிங்களா. இப்போ இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் சேம் தான் சரிங்களா. இது வரைக்கும் பார்த்து எல்லாமே ரெண்டு பேங்க்கான சிமிலாரிட்டிஸ் எக்ஸப்ட் இந்த எலிஜிபிலிட்டி மட்டும் தவிர பார்த்துட்டு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரெண்டு பேங்க்கான சிமிலாரிட்டிஸ். இப்போ தான் பார்த்தீங்கன்னா ரெண்டுக்கான டிஃபரன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்க்குறப்ப என்னன்னா, இப்போ இந்த ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்கிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கடன் கொடுக்கலாங்க சரிங்களா. ஸோ ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்கிங் பார்த்தீங்கன்னா கடன் கொடுக்கலாம், லெண்டிங் பண்ணலாம் சரிங்களா, லோன் கொடுக்க முடியும், லோன். ஆனால் பேமெண்ட் பேங்க் வந்து லோன் கொடுக்க முடியாது சரிங்களா. இதுதாங்க ரொம்ப மெயினான ஒரு டிஃபரன்ஸ். ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் பொறுத்த வரைக்கும் தேர் கேன் கிவ் லோன், பட் பேமெண்ட் பேங்க்ஸ் தேர் காண்ட் சரிங்களா. அதே சமயம் இந்த ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் லோன் அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மால் பிஸ்னஸ் அண்ட் மார்ஜினல் ஃபார்மர்ஸ்க்கான ப்ரியாரிட்டிஸ் வந்து ஃபர்ஸ்ட் இருக்கணும். அதாவது என்னன்னா, இந்த ப்ரியாரிட்டி செக்டர் லெண்டிங் 75% கான்ட்ரிபியூஷன் பண்ணும் சரிங்களா. மொத்த லோனில் 75% பார்த்தீங்கன்னா
இவங்க வந்து ப்ரியாரிட்டி செக்டருக்கு கொடுக்கணும். ப்ரியாரிட்டி செக்டர்னா யாருங்க? வந்து மார்ஜினல் ஃபார்மர்ஸு, ஸ்மால் பிஸ்னஸ்மேன்ஸு, உமன்னு, அப்புறம் மைனாரிட்டிஸு, அப்புறம் வந்து சுயதொழில் குழுக்கள், இவங்க எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ப்ரியாரிட்டி செக்டரில் வருவாங்க. சரிங்களா? நீங்கள் ஜென்ரலான பேங்க்ல இப்போ நார்மலான கமர்ஷியல் பேங்க் இருக்கீங்களா, இப்போ ஐசிஐசி பேங்க், எஸ்பிஐ, இங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 40% பார்த்தீங்கன்னா கொடுக்கணும். மொத்த லோனில் 40% வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ப்ரியாரிட்டி செக்டர் லெண்டிங் கொடுக்கணும். ஆனால் ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்கிங்கில் மொத்த லோனில் 75% லோன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரியாரிட்டி செக்டர் கொடுக்கணும். சரிங்களா? அது போக பார்த்தீங்க அப்படின்னா இது 50% ஆஃப் லோனோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 25 lakhsக்குள்ள தான் இருக்கணும். சரிங்களா? 25 lakhsக்கு மேலே போகக்கூடாது. இது வந்து ரொம்ப முக்கியமாக இவங்க கொடுக்கக்கூடிய லோனில் கொடுக்கக்கூடிய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். சரிங்களா? இந்த பேங்க் லோன் கொடுக்கலாம், ஆனால் இதில் வந்து இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் இருக்குது. அடுத்தது டெபாசிட். நீங்கள் ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் பற்றி அவங்க வந்து சேவிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும். நீங்கள் சரிங்களா, ஃபிக்ஸ்டு டெபாசிட் போடலாம், டைம் டெபாசிட் போடலாம், தென் என்ன அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாங்க. ஆனால் பேமெண்ட் பேங்கிங்கில் ஒன்லி சேவிங்ஸ் அக்கௌண்ட் மட்டும்தான் ஓப்பன் பண்ண முடியும். என்ன அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண முடியாது. ஃபிக்ஸட் டெபாசிட் கிடையாது, டைம் டெபாசிட் கிடையாது. சரிங்களா, எதுவுமே கிடையாது. அதே சமயம் சேவிங்ஸ் அக்கௌண்ட்மே பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் ஒரு கஸ்டமர் 1 lakh தான் வச்சுக்க முடியும். 1 லட்ச ரூபாய்க்கு மேலே நீங்கள் வந்து உங்களுடைய பேமெண்ட் பேங்க்கில் நீங்கள் அக்கௌண்ட்டில் வச்சுக்க முடியாது பணத்தை. சரிங்களா, சேவிங்ஸ் அக்கௌண்ட் மட்டும் வச்சுக்கலாம், அது 1 லட்சம் தான் வச்சுக்க முடியும். அடுத்து ஃபெசிலிட்டிஸ் பொறுத்த வரைக்கும் ஜென்ரலாக பேங்கிங் என்ன இருக்குங்க, டெபிட் கார்டு இருக்குது, கிரெடிட் கார்டு இருக்குது, நெட் பேங்கிங், மொபைல் பேங்கிங், ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபரு, ஆர்டிஜிஎஸ், ஐஎம்பிஎஸ், ஸோ மியூச்சுவல் ஃபண்டு, இன்சூரன்ஸ், இது எல்லா ஃபெசிலிட்டி இருக்குங்க. இது எல்லா ஃபெசிலிட்டியும் ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க்லேயும் ஒன்றுங்க. ஆனால் பேமெண்ட் பேங்க்கில் ஒன்று மட்டும் கிடையாது. என்னென்னா கிரெடிட் கார்டு கிடையாது. ஸோ அங்கேயும் பார்த்தீங்கன்னா ஏடிஎம் உண்டு. நீங்கள் பேமெண்ட் பேங்க்கில் ஏடிஎம் வச்சுக்கலாம், டெபிட் கார்டு வச்சுக்கலாம், நெட் பேங்கிங் வச்சுக்கலாம், ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம், எல்லாமே பண்ணலாம். ஆனால் கிரெடிட் கார்டு கிடையாது. பேமெண்ட் பேங்க்ல வந்து கிரெடிட் கார்டு கிடையாது. ஓகேங்களா? ஓகே, அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா அந்த மெயின்டெனன்ஸ். இப்போ ஆர்பிஐயோட வந்து இவங்க எப்படி மெயின்டெனன்ஸ் பண்ணிருக்காங்க அக்கௌண்ட் அப்படி பார்த்தீங்கன்னா, ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்கிங் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சிஆர்ஆரும் எஸ்எல்ஆரும் பார்த்தீங்கன்னா அஸ் பர் ஆர்பிஐ நாம். சரிங்களா, இப்போ வந்து 4% சிஆர்ஆரும் 22% எஸ்எல்ஆரும் இருக்குது. பட் அது வந்து ஆர்பிஐ வந்து எப்படி சொல்றாங்களோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க வந்து வச்சுக்கணும். சரிங்களா, இப்போ இந்த சிஆர்ஆர் அப்படின்னு என்ன பார்த்தீங்கன்னா, சிஆர்ஆர் அப்படின்னா கேஷ் ரிசர்வ் ரேஷியோ அப்படிம்பாங்க இதை. ஓகேங்களா, கேஷ் ரிசர்வ் ரேஷியோ ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னு வைங்களேன். இப்போ வந்து ஒரு 100 ரூபா வந்து பேங்க்குக்கு வருதுன்னு வைங்களேன். ஓகேங்களா, இப்போ இந்த 4%. ஓகேங்களா, அப்போ 4 ரூபா பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஆர்பிஐட்ட கொடுத்துடணும். எப்படி கொடுத்துடணும் அப்படின்னா கேஷாக கொடுக்கணும். சரிங்களா, 4 ரூபா நீங்கள் வந்து ஆர்பிஐ வந்து கேஷாக கொடுத்துடுங்க. இது ஆர்பிஐ என்ன பண்ணும் அப்படின்னா இது எதுக்கு யூஸ் பண்ணிப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்களா, மணி கண்ட்ரோலுக்கு யூஸ் பண்ணிப்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அதிகமாக வந்து பணம் வந்து புழக்குதுக்குன்னு வைங்களேன். இப்போ நாட்டுக்குள்ளே பணப்புழக்கம் ரொம்ப அதிகமாக இருக்குன்னா ஆர்பிஐ என்ன பண்ணுவாங்கன்னா இந்த சிஆர்ஆர் அதிகப்படுத்திடுவாங்க. அப்போ அதிகப்படுத்தினா இப்போ 100 ரூபாய்க்கு 4 ரூபாய்க்கு பதிலாக 100 ரூபாய்க்கு 5 ரூபான்னு பண்ணிடுறாங்கன்னு வைங்களேன். அப்போ வந்து நிறைய பணம் பார்த்தீங்கன்னா ஆர்பிஐக்குள்ளே போயிடும். அப்போ வந்து பணப்புழக்கம் குறைச்சிடலாம். அப்படியே ஆப்போசிட்டாக பணப்புழக்கம் கம்மியாக இருக்குன்னு வைங்களேன், ரிசர்வேஷனை குறைச்சிடுவாங்க. 100 ரூபாய்க்கு நீ 3 ரூபா பேங்க்கு போட்டால் போதும் அப்படி சொன்னாங்க. அப்போ இங்கே சர்க்குலேஷன் குறையும், இல்லைங்களா. ஸோ சிஆர்ஆர் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மணி சர்க்குலேஷனுக்காக தான் சிஆர்ஆர். சரிங்களா, கேஷ் ரிசர்வ் ரேஷியோ. இதில் முக்கியமான விஷயம் இதுக்கு வந்து எந்த இன்ட்ரெஸ்ட்டோ எதுவுமே கிடைக்காது. இந்த 4 ரூபா போடுறாங்க. இப்போ 100 ரூபாய்க்கு 4 ரூபா வந்து ஆர்பிஐ வந்து கேஷாக போட்டு வச்சுக்கணும். அவங்க வந்து கேஷாக கொடுக்கணும். சரிங்களா, அந்த 4 ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா எந்த இன்ட்ரெஸ்ட் எதுவுமே வராது. இது வந்து ஒரு டூல், மானிட்டரிங் பண்ணுறதுக்கான ஒரு டூல் ஒன்று. அடுத்தது வந்து எஸ்எல்ஆர் பார்த்தீங்கன்னா ஸ்டாட்யூட்டரி லெண்டிங் ரேஷியோ அப்படிங்கிறதுங்க. இது வந்து என்னன்னா பேங்கே தங்களுக்குள்ள வந்து வச்சுக்கிறது தான். இது வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் வந்து ஆர்பிஐட்டு கொடுக்கணும். ஆனால் இது வந்து தங்களுக்கு தாங்க மெயின்டைன் பண்ணிக்கலாம். சரிங்களா, எஸ்எல்ஆர் அப்படிங்கிறது எப்படின்னா இவங்க வந்து லிக்விடிட்டியாக மெயின்டைன் பண்ணிக்கலாம். அதாவது வந்து ஒன்றும் செக்யூரிட்டியாவோ இல்லை ஷூரிட்டியாவோ அந்த மாதிரி இவங்க மெயின்டைன் பண்ணிக்கலாம். அதுக்கான இவங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும், இன்ட்ரெஸ்ட் வந்து கிடைக்கும். எஸ்எல்ஆர் வந்து இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும் உங்களுக்கு. இந்த 22% அப்படிங்கிறது என்ன கணக்கு அப்படின்னா, சரிங்களா, இந்த 22% அப்படிங்கிறது வந்து இப்போ சேம் அதே தான். இப்போ 100 ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா 25 ரூபா 22 ரூபா அவங்க வந்து இந்த எஸ்எல்ஆரில் வச்சிருக்கணும். இது மினிமம். இது ரொம்ப முக்கியமான விஷயம். இது மினிமம். அவங்க மேக்ஸிமம் வச்சுக்கலாம். இப்போ சப்போஸ் சில பேங்க் வந்து நாங்கள் 25 வச்சுக்கிறோம் அப்படின்னா தாராளமாக அவங்க வச்சுக்கலாம் அவங்க. பட் அவங்க 100 ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா 22 ரூபா அவங்க பார்த்தீங்கன்னா இந்த எஸ்எல்ஆர் வச்சிருக்கணும். இது எதுக்குங்க அப்படின்னா, இப்போ வந்து உதாரணத்துக்கு நீங்கள் வந்து இப்போ பேங்க்ல டெபாசிட் பண்ணுற பணம், சரிங்களா, நான் சேவிங்ஸ் கூட பணம் போடுறேன், ஒரு 1 லட்ச ரூபா பணம் போடுறேன் நான். சரிங்களா, இப்போ இதே மாதிரி எல்லாரும் பணம் போடுறோம். பேங்க் என்ன பண்ணுது, எல்லாத்துக்கும் லோன் கொடுத்துருது. இப்போ நாளைக்கு நான் போய் 1 லட்சம் கேட்கணும்னு வைங்களேன், பேங்க்ல பணம் இல்லைன்னா கரெக்டுங்களா, எல்லாத்துக்கும் பணம் டெபாசிட் ஆகும். டெபாசிட் பணத்தெல்லாம் லோன் கொடுத்துருவாங்க. அப்போ நாளைக்கு எனக்கு வேணும்னா, ஏன்னா சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கு பணம் வந்து என்னன்னா டிமாண்ட் மணி, அதாவது நான் கொடுக்கணும். சரிங்களா, அந்த இடத்துல வந்து அது வந்து டைம் டெபாசிட் கிடையாது, அது டிமாண்ட் டெபாசிட். அது நான் பணம் கேட்டால் பணம் கொடுக்கணும். நான் சேவிங்ஸ் அக்கௌண்ட் போட்டுருக்கப்போ அப்போ நான் போய் நான் வச்சோ கொடுன்னு கேட்குறப்போ இல்லை நான் எல்லாத்துக்கு லோன் கொடுத்துட்டேன் கொடுக்கணும்னு சொல்ல முடியாதுங்களா.
அப்போ அந்த மாதிரியான பிரச்சனைக்காக என்னன்னா இந்த 22% அப்படிங்கிறது அதுக்காக தாங்க. இப்போ வந்து என்ன, இப்போ 1 லட்சம் நீங்க போட்டீங்க உதாரணத்துக்கு வச்சுட்டா கூட அது 22,000 ரூபாய் பார்த்தீங்க அப்படின்னா அந்த எஸ்எல்ஆர் மெயின்டைன் பண்ணிட்டே இருப்பாங்க, மீதி பணத்தை லோன் கொடுக்க முடியும். ஸோ அதே மாதிரி எல்லா அக்கௌண்ட்டுக்கும் வரும். இப்போ இன்னொருத்தருக்கு பணம் போட்டுருக்காங்கன்னா அதுலேயும் ஒரு கணிசமான அமௌண்ட் வந்து அப்போ என்ன ஆகும் அப்படின்னா நீங்க இந்த லோன் அமௌண்ட் அப்படிங்கிறது வந்து ஒரு சர்டன் லிமிட்டுக்கு தான் கொடுக்க முடியாது பேங்க். அதாவது எல்லா பணத்தையுமே அவங்க லோனாக கொடுக்க முடியாது. சில பணத்தை அவங்க வந்து வச்சுட்டு தான் இருக்கணும். ஏன்னா சப்போஸ் நீங்க பணம் கேட்டால் கொடுக்கறதுக்காக, கஸ்டமர் வந்து இப்போ சேவிங்ஸ் அக்கௌண்ட் பணம் உடனே வேணும் கேட்டால் அவங்க கொடுக்கறதுக்காக வச்சிருப்பாங்க. சரிங்களா? ஸோ இதுதான் இந்த எஸ்எல்ஆர் அப்படிங்கிறது. இது எதுக்கு அப்படின்னா பேங்க்ஸ் கொலாப்ஸ் ஆகும் இருக்குது எஸ்எல்ஆர். சரிங்களா? ஏன்னா வந்து எல்லா பணத்தையும் லோன் கொடுத்துட்டாங்கன்னு திரும்ப கஸ்டமர் பணம் கேட்கறப்ப சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல பணம் கேட்கறப்ப பணம் கொடுக்க முடியாது. அப்போ பேங்க் வந்து கொலாப்ஸ் ஆகும். ஸோ அந்த கொலாப்ஸ் தடுக்கிறதுக்காக எஸ்எல்ஆர் அப்படிங்கிறது. சரிங்களா? இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் மெயின்டைன் பண்ணுங்க. ஆனால் இதே பேமெண்ட் பேங்க் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து சிஆர் கிடையாது. சரிங்களா? அந்த 4% சிஆர் இது வந்து அவங்க மெயின்டைன் பண்ண தேவையில்லை. அதுக்கு பதிலாக இவங்க தன்னுடைய மொத்த டெபாசிட்ல 75% பார்த்தீங்க அப்படின்னா அவங்க எஸ்எல்ஆர் வச்சுக்கணும். 75% அவங்க வந்து எஸ்எல்ஆர் வச்சுக்கணும். மீதி 25% வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து கமர்ஷியல் பேங்க்ல வச்சிருக்கலாம். ஷெட்யூல்டு கமர்ஷியல் பேங்க் இருக்கு இல்லைங்களா? இப்போ கமர்ஷியல் பேங்க்னா ஆக்சிஸ் பேங்க், ஐசிஐசி, இதில் எல்லாத்தையும் அவங்க வச்சிருக்கலாம். சரிங்களா? ஸோ மொத்தம் அவங்களுக்கு வர டெபாசிட்லேயே 75% பார்த்தீங்க அப்படின்னா எஸ்எல்ஆர் இருக்கணும். மீதி 25% பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் பேங்க்ல அவங்க டெபாசிட் பண்ணி வச்சுக்கலாம். சரிங்களா? ஸோ மெயினாக வந்து இவ்வளோதாங்க. ஸோ மெயினாக பார்த்தீங்கன்னா ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்கிங், பேமெண்ட் பேங்கிங் வித்தியாசம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்கிங் அப்படிங்கிறது ஏழைகளுக்கு, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மால் பிசினஸ் பண்றவங்களுக்கு, மார்ஜினல் பிசினஸ் பண்றவங்களுக்கு லோன் கொடுக்கறதுக்காக பிரத்யேகமாக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு பேங்க் வந்து ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்கிங் அப்படிங்கிறது. ஆனால் பேமெண்ட் பேங்கிங் அப்படிங்கிறது லோன் கொடுக்கறதுக்காக கிடையாது, மக்களுக்கு இந்த பேங்கிங் ஃபெசிலிட்டி ஆக்சசிபிளா இருக்கிறதுக்காக, பேமெண்ட்டுக்காக கொடுக்கக்கூடியது, ஃபண்ட் டிரான்ஸ்ஃபர் இந்த மாதிரி இதுக்காக கொடுக்கக்கூடியது பேமெண்ட் பேங்கிங் அப்படிங்கிறது. சரிங்களா? இவ்வளவுதாங்க டிஃபரன்ஸ். மொத்தம் நான் ஏற்கனவே சொன்ன மொத்தம் 10 பேர் வந்து அப்ளை பண்ணாங்க இல்லைங்களா? 10 பேருக்கு வந்து ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் லைசன்ஸ் கிடைச்சது. இது வந்து 11 பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட் பேங்கிங் லைசன்ஸ் கிடைச்சது. இது வந்து பேமெண்ட் பேங்க். இது ஓகேங்களா? இது வந்து பேமெண்ட் பேங்க், இது வந்து ஸ்மால் பேங்க். மொத்தம் 10 பேருக்கு கிடைச்சது. ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சு பார்த்தீங்கன்னா கேபிட்டல் லோக்கல் ஏரியா பேங்க் லிமிடெட் வந்து இருக்கீங்களா, ஜலந்தர், இதாங்க ஃபர்ஸ்ட் பேங்க். ஃபர்ஸ்ட் ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் அப்படின்னா இதாங்க ஃபர்ஸ்ட் ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க். சரிங்களா? இதான் ஃபர்ஸ்ட் ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க். பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 2016 ஆரம்பிச்சிருப்பாங்க. சரிங்களா? ஏப்ரல் 2016 ஏப்ரல் ஆரம்பிச்சாங்க இந்த பேங்க்கை. இதாங்க ஃபர்ஸ்ட் பேங்க். சரிங்களா? கேபிட்டல் லோக்கல் ஏரியா பேங்க் லிமிடெட் வந்து ஜலந்தர் ஆரம்பிச்சது ஃபர்ஸ்ட் பேங்க். மீதி எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கப்புறமா தொடர்ச்சியாக வந்துடும். சரிங்களா? ஏயு ஃபைனான்சியல் லிமிடெட் வந்து ஜெய்ப்பூர், அடுத்து பார்த்தீங்கன்னா ரிஷா மைக்ரோ ஃபைனான்ஸ் வந்து அகமதாபாத், ஈக்விட்டாஸ் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை உங்களுக்கு, அடுத்து இஏஏஎஃப் மைக்ரோ ஃபைனான்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பிரைவேட் லிமிடெட் வந்து சென்னை. சரிங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஜனலட்சுமி ஃபைனான்ஸ் சர்வீஸ் வந்து பெங்களூர். அடுத்து பார்த்தீங்கன்னா ஆர்ஜிவிஎன், இது வந்து ராஜீவ் காந்தின்னு வருங்க, ஃபுல்லு மறந்துட்டேன், விஎனுக்கு என்னன்னு மறந்துட்டேங்க. ராஜீவ் காந்தின்னு ஒரு இது. ஓகேங்களா? நார்த் ஈஸ்ட் மைக்ரோ ஃபைனான்ஸ் லிமிடெட் வந்து குவாத்தி, அடுத்து சூரியோதயா மைக்ரோ ஃபைனான்ஸ் வந்து நவி மும்பை, அடுத்து உஜ்வேனி ஃபைனான்ஸ் சர்வீஸ் பார்த்தீங்கன்னா பெங்களூர், அடுத்து உச்கவா மைக்ரோ ஃபைனான்ஸ் லிமிடெட் வாரணாசி. சரிங்களா? மொத்தம் 10 பேங்க். இல்லை ஃபர்ஸ்ட் பேங்க் பார்த்தீங்க அப்படின்னா கேபிட்டல் லோக்கல் ஏரியா லிமிடெட் தான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சது ஏப்ரல் 1, 2016. அடுத்து பேமெண்ட் பேங்க். பேமெண்ட் பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சு ஏர்டெல் தாங்க. சரிங்களா? ஏர்டெல் தான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்ச பேங்க். அது ராஜஸ்தானில் ஆரம்பிச்சாங்க. சரிங்களா? ராஜஸ்தானில் வந்து ஆரம்பிச்சாங்க. எப்போன்னு பார்த்தீங்க அப்படின்னா நவம்பர் 2016. ஓகேங்களா? இது வந்து நவம்பர் 2016 வந்து ஆரம்பிச்சாங்க இந்த பேங்க், ஏர்டெல்லோட. இதான் ஃபர்ஸ்ட் பேமெண்ட் பேங்க் ஆரம்பிச்சது. சரிங்களா? அது போக பார்த்தீங்க அப்படின்னா இந்தியன் போஸ்ட் பேமெண்ட் பேங்க் ரீசெண்டாக ஆரம்பிச்சாங்க. ஹெட் குவார்டர்ஸ் பார்த்தீங்கன்னா நியூ டெல்லி, இதுக்கு ஹெட் குவார்டர்ஸ் நியூ டெல்லிங்க. அடுத்து ஆதித்ய பிர்லா, அவங்களுக்கு வந்து மும்பை ஹெட் குவார்டர்ஸ். அடுத்தது ஃபினோ பேடெக், இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மும்பை தான் ஹெட் குவார்டர்ஸ். அடுத்து ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ், ஜியோ பேமெண்ட், அவங்களுக்கு மும்பை தான் இது. அடுத்து பேடிஎம் நொய்டா, ஓகேங்களா, உத்தரப்பிரதேஷ். நொய்டா வந்து உத்தரப்பிரதேஷ் இருக்குங்க. சரிங்களா? இந்த 6ம் பார்த்தீங்கன்னா தங்களுடைய பேமெண்ட் பேங்கிங் இருந்து ஆரம்பிச்சாச்சுங்க. மொத்தம் 11 பேர் லைசன்ஸ் வாங்கினாங்களா? அந்த 11 பேர்த்துல இப்போ 6 பேர்த்தோட லைசன்ஸ் வந்து ஒர்க் ஆகிட்டு இருக்கு. இவங்க எல்லாமே வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க. சரிங்களா? பேமெண்ட் பேங்க் எல்லாமே ஓப்பன் ஆயாச்சு. இந்த 6மே ஆயாச்சு. இதில் வந்து நேஷனல் செக்யூரிட்டி டெபாசிட்டையும் வோடோஃபோனும் இன்னும் ஆரம்பிக்காம இருக்கிறாங்க. இவங்க 3 பேரும் தங்க லைசன்ஸை திருப்பி கொடுத்துறாங்க. டெக் மகேந்திரா, கோரமண்டல், சன் பார்மசி, இவங்க 3 பேரும் தங்களோட லைசன்ஸ் திருப்பி கொடுத்துறாங்க. சரிங்களா? ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 8 தான் இருக்குது. அட் பர்சன்ட் பார்த்தீங்கன்னா 8 தான் இருக்குது. அதில் 6 வந்து ஆல்ரெடி ஓப்பன் ஆயிடுச்சு, 2 வந்து இன்னும் ஓப்பன் ஆகலை. இவங்க வந்து கம்மிங் சூன்னு சொல்லியிருந்தாங்க. எக்ஸாக்ட் டேட் இல்லாமல் சொல்லியிருந்தாங்க. ரொம்ப சீக்கிரமாக வந்து நேஷனல் செக்யூரிட்டி டெபாசிட் வந்து ஓப்பன் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி. சரிங்க. இப்போ இதில் கூட சேலஞ்ச் என்னன்னு பார்க்கலாங்க. இப்போ வந்து என்னன்னா, இப்போ ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்கிங் வந்தால், பேமெண்ட் பேங்கிங் வந்தால் உடனே ஃபைனான்ஸ் இன்க்ளூஷன் நடந்துருமா? அப்படியே நடந்துட்டாலுமே கூட அந்த பேங்கிங் என்னென்னலாம் ஃபேஸ் பண்ண போகிறாங்க
அப்படி இருக்கீங்களா? ஓகே. ஃபஸ்ட்டு வந்து என்ன பார்த்தீங்கன்னா ஓவர் பேங்க்டு பட் அண்டர் சர்வ்டு. இது என்ன மீனிங் வைங்களா? பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ரூரல் இந்தியாவிலும் சரி செமி அர்பன் இந்தியாவிலும் சரி பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் பேங்கிங்கே பெரிய அளவுக்கு வந்திருக்குது. ஆனால் என்னன்னா சரியான அளவுக்கு பேங்கிங் சம்மந்தமான நமக்கான அவேர்னஸ் இல்லாதப்போ அதை யூட்டிலைஸ் பண்ண முடியாமல் இருக்குது நிறைய பேர்த்துனால. சரிங்களா? நமக்கு வந்து பேங்கிங் பற்றின ஃபெசிலிட்டிஸ் பற்றியும் அதை பற்றின ஒரு அறிவு இல்லாமல் அதை பெருசாக பயன்படுத்த முடியாது. அப்படிங்கிறப்ப என்னன்னா நமக்கு பேங்கிங் ஸ்டில் இப்போவே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து ஒரு ஹியூஜ் நம்பரில் இருக்குது. கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா 20 வந்து நேஷனலைஸ்டு பேங்க்ஸஸ் இருக்குது, மோர் தென் இன்னொரு 20 பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் பேங்க்ஸஸ் இருக்குது. சரிங்களா? இவ்வளோ பேங்க்ஸஸ் ஆல்ரெடி இருக்குது. அப்படி வந்து நம்ம வந்து ஃபுல்லாக கவர் பண்ண முடியல அப்படிங்கிறது காரணம் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஃபுல் எஃபிஷியன்டோட ஒர்க் பண்ணலை அப்படிங்கிறது முக்கியமான காரணம். ஏற்கனவே இருக்கக்கூடிய கமர்ஷியல் பேங்க்ஸ் எல்லாமே. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நியூ கேட்டகரி ஆஃப் பேங்க்ஸ் வித்தவுட் கிளீனிங் அப் எக்ஸிஸ்டிங் ஒன், எஸ்பெஷலி த அர்பன் கோஆபரேட்டிவ் பேங்க்ஸ் அண்ட் ஆர்ஆர்பி ரீஜனல் ரூரல் பேங்க்ஸ். என்ன அர்த்தம் இல்லைங்களா? இப்போ இந்த அர்பன் கோஆபரேட்டிவ் பேங்க்ஸும் சரி இந்த ஆர்ஆர்பியும் சரி இதே நோக்கத்தை ஃபர்ஸ்ட் வந்துச்சு. சரிங்களா? இப்போ வந்து என்னன்னா வந்து இந்த மாதிரி வந்து ஃபார்மர்ஸுக்கு வந்து லோன் போக மாட்டேங்குது, அப்புறம் வந்து சரியான விதத்தில் வந்து வந்து ஸ்மால் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது. ஸோ இந்த மாதிரி காரணத்துக்காக பார்த்தீங்கன்னா அர்பன் கோஆபரேட்டிவ் பேங்க் வந்துச்சு, ஆர்ஆர்பி வந்துச்சுங்க. ஸோ அந்த பேங்க்ஸ் இன்னும் ரன் ஆகிட்டு தான் இருக்கு. சரிங்களா? ஸோ அப்படின்னா அர்பன் கோஆபரேட்டிவ் பேங்க்ஸும் ரீஜனல் ரூரல் பேங்க்ஸும் இருக்கிறப்பவே அதில் வந்து எதுவும் பண்ணாமல் திரும்பவும் வந்து அதே நோக்கத்துக்கு கூட திரும்ப பேங்க்ஸ் வருது அப்படிங்கிறது இது வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டட் ஆகும் அப்படிங்கிறது தான். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இவங்க எல்லாமே என்ன சொல்கிறாங்கன்னா வந்து மார்ஜினல் ஃபார்மர்ஸுக்கு தென் ஸ்மால் பேங்கிங் பண்ணுறவங்களுக்கு உமன்ஸுக்கு இவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா லோன் கொடுக்கணும் அப்படிங்கிறத மெயினாக கொண்டு வரப்போகுது ஸ்மால் பேங்கிங். ஆனால் இவங்களுக்கான கிரெடிட் ஹிஸ்ட்ரி அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு கிடையாது. ஏன்னா இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா அன்ஆர்கனைஸ்ட் செக்டர். அது கிரெடிட் ஹிஸ்ட்ரினா என்ன அர்த்தம்? இப்போ இதுக்கு முன்னாடி அவங்க வாங்கி இப்போ ஒரு லோன் அப்ளை பண்ணியிருக்காங்க, அந்த லோன் எப்படி கட்டின்னு இருக்கிறாங்க, இல்லை அவங்க வந்து எவ்வளோ அமௌண்ட் டெபாசிட் பண்ணி வச்சுருந்தாங்க, இந்த மாதிரி என்ன அவங்கள பற்றினா ஒரு என்ன சொல் ஃபைனான்சியல் ஹிஸ்ட்ரி இருக்குங்களா? அது தெரியாமல் ஒருத்தங்க எப்படி லோன் எப்படி வந்து பேங்க் வந்து லோன் கொடுக்க முடியும்? சரிங்களா? அப்போ அது வந்து ஒரு சேலஞ்சாக இருக்கும். இவங்க எல்லாமே வந்து அன்ஆர்கனைஸ்ட் செக்டராக இருக்கும். அப்போ இது வந்து ஒரு பெரிய சேலஞ்சாக இருக்கும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நிறையா இந்த மாதிரியான நான் பேங்கிங் ஃபைனான்ஸ் கார்பரேஷன் நல்லா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ உதாரணத்துக்கு தமிழ்நாட்டிலே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து முத்தூர் இருக்குது. சரிங்களா? முத்தூர் ஃபின்கிராப்பு அது பார்த்தீங்கன்னா நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறாங்க. அப்புறம் ஸ்ரீராம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ரொம்ப ஃபேமஸ் ஆனோம். ஸோ இவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா இந்த ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த மார்ஜினல் ஃபார்மர்ஸுக்கு இந்த மாதிரியான வந்து மீடியம் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்குலாம் வந்து ஏற்கனவே வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அவங்க வந்து ஏற்கனவே வந்து நல்லா டெவலப் ஆகிட்டு வரும்போது ஸோ திரும்ப வந்து இவங்களும் வர்றது அப்படிங்கிறது திரும்ப இது வந்து இவங்களுக்கான சேலஞ்ச் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஏன்னா ஏற்கனவே நல்லா பெர்ஃபார்மெண்ட்டுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ திரும்ப வந்து இந்த ஸ்மால் பேங்கிங் வந்து அதே ரோல் தான் பண்ண போகிறாங்க. அப்படிங்கிறப்ப அவங்களுக்கான சேலஞ்ச் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். சரிங்களா? ஸோ அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், இதோட முடிஞ்சுது. ரொம்ப தேங்க்ஸ்.